முழங்கால் மூட்டு தேய்மானம். முன்னாடியெல்லாம் ஒரு 40 வயசுல முழங்கால் மூட்டு வலி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 வயசு 21 வயசுல எல்லாம் முழங்கால் மூட்டு வலி. அதுவும் நம் குழந்தைகள் படிக்கட்டு ஏறுறது, கல்லூரி மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் ஏறி போகும்போது அந்த ஒரு வெயிட்டை தூக்கிட்டு போவாங்க பேகு. அதே மாதிரி இப்போ பள்ளி குழந்தைகளும் ஒரு வெயிட்டை தூக்கிட்டு போகிறது. அது மாதிரி நம்ம இந்த படிக்கட்டு ஏறும்போது வெயிட்டை தூக்கிக்கிட்டு சிறு வயதிலேயே இந்த மூட்டு தேய்மானம் நடக்குது. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்டில் படுத்துட்டு நம்மளுடைய காலை முழங்கால மடக்காம தூக்குனீங்கன்னா தூக்கவே முடியாது. அப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்டா இருக்கும், டைட்டா இருக்கும். சரி, இப்போ இது மாதிரி டைட்டா இருக்கும்போது அந்த முழங்காலும் இறுகிடும், நம்மளுடைய ஹிப் ஜாயிண்ட்டும் இறுகிடும். இதனால சிறு வயதிலேயே முழங்கால் மூட்டு தேய்மானம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்கு. இது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு நம்ம அதை சரி பண்ணணும். சரி, ஓகே. இது அதாவது சிறு குழந்தைகளுக்கு. இப்போ அடல்ட் ஏஜ்லையும் இந்த கம்ப்ளைண்ட் வருது, ஹெவியா நம்ம வேலை பார்க்கறதுனால. அதே மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறதுனாலையும் நமக்கு முழங்காலுக்கு தேவையான ரத்த ஓட்டம் போகாம நாளடைவில் முழங்கால் மூட்டு வலி வரும். இது இருக்கிறதுல பெரிய வியாதி என்ன அப்படின்னா, உட்கார்ந்துக்கிட்டே வேலை பார்க்கறது, உட்கார்ந்தே இருக்கிறது தான். அப்போ முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு நடந்து போவோம் வருவோம். இப்போ 2 வீலர் காரு அது எல்லாமே அதிகமாகிடுச்சு. அப்போ நமக்கு லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. அப்போ இது மாதிரி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முழங்கால் மூட்டுகளுக்கு தேவையான பயிற்சி கிடைக்கிறது கிடையாது. இதனாலையும் இப்போ முழங்கால் மூட்டு வலி வருது. இப்போ 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா மூட்டு தேய்மானம் ஏற்படும். அதனால முழங்கால் மூட்டு வலியே வரும். ஆனால் எல்லா மூட்டு வலியும் முழங்கால் மூட்டு தேய்மானமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நம்மளுடைய ஹிப் ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதான் இதுதான் நம்மளுடைய ஹிப் ஜாயிண்ட். அப்போ இந்த ஹிப் ஜாயிண்ட்ல நம்மளுடைய டென்சர் ஃபேசிலேட்டிய மசில், குளூட்டியஸ் மினிமஸ் மசில், இது இங்கே நம்மளுடைய ஹிப் ஜாயிண்ட் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே ஒரு கண்ட்ராக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால காலை, நான் சொன்னல முன்னாடி, நேர படுத்துக்கிட்டு காலை இப்படி லிஃப்ட் பண்ண முடியாது. ஆனால் லிஃப்ட் பண்ண முடியாத நிலைமை ஏற்படுறது காரணம் நம்ம தசையோட இறுக்கம். அப்போ நம்ம தசையோட இறுக்கத்தினால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட முழங்காலுக்கு இடையே உள்ள ஸ்பேஸு, முழங்கால் மூட்டோட ஸ்பேஸு குறைஞ்சிடும். அந்த இடைவெளி குறையிறதுனால என்ன ஆகுனா அங்கே சைனோவியல் ஃப்ளூயிட் அழுத்தப்படும். அதே மாதிரி ஜவ்வு அழுத்தப்படும். அதாவது ஆர்டிகுலார் கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய அந்த ஜாயிண்டை பாதுகாக்கக்கூடிய ஜவ்வு அழுத்தப்படும். அதனால மூட்டு தேய்மானம் ஏற்படும். நாளடைவில் உங்களுக்கு அந்த மூட்டுல கேப் இல்லாமல் ஆர்த்தரைட்டிஸாக மாறலாம். ஏன்னா சர்க்குலேஷன் டைவர்ட் ஆகிடும். அப்போ சரியான இடத்துக்கு போய் ரத்த ஓட்டம் கிடைக்காது. அப்போ அங்கே ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கா, அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முழங்காலில் நீர் வைக்கிறது, அதாவது சைனோவைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு அதில் நீர் வைக்கிறது வரலாம். இப்போ இந்த நீர் வச்சிருச்சுன்னா நம்ம முழங்காலை சரி பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு நிரந்தரமாக சரியாகாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ முழங்கால் மூட்டு வலினாலே நம்ம ஆரம்பத்திலேயே கவனிக்கணும். அப்படி ஆரம்பத்தில் கவனிக்கலைன்னா அதனால நமக்கு எல்லா நோய்களும் வரும். அது என்ன, முழங்கால் மூட்டு வலி வந்துருச்சுன்னா எல்லா நோய்களும் வரும். முழங்கால் மூட்டு வலிக்கு நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போய் அதுக்கு பவரான மாத்திரைகள் சாப்பிட போய் அதனால கிட்னி கம்ப்ளைண்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கிட்னி பாதிச்சுன்னா ஹார்ட்டில் வீக் ஆகிடும், வீக் ஆகிடும். அப்போ ப்ரெஷர் வந்துடும். அதே மாதிரி உணவு முறை நமக்கு மாறிடும். நம்ம அல்சர் புண்ணாகிறதுனால நம்ம குடல் இந்த மாத்திரையை அதிகமாக எடுக்கிறதுனால குடல் புண்ணாகி அல்சர் வந்துடும். இந்த அல்சர்னால நம்ம சரியாக சாப்பிட முடியாது. ஒட்டு மொத்தமாக நம்ம உணவு முறை மாறிடும், உடலும் கெட்டு போயிடும். அப்போ ஒரு மூட்டு வலி தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது, ஆரம்பத்திலே கவனிக்கணும். சரி, ஆரம்பத்திலேயே நாங்கள் நிறையா டாக்டர் பார்த்தோம் சார், ஆர்த்தோ டாக்டர் பார்த்தோம், பிசியோதெரபி டாக்டர் பார்த்தோம், சித்தா மருத்துவரை பார்த்தோம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறோம் சார், ஆனால் சரியாகலை அப்படின்னா அந்த சிகிச்சை முறை உங்களுக்கு ஒத்து வரல. அப்போ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ முழங்கால் மூட்டு வலி என்ன ஆகுதுன்னா நம்ம ஹிப் ஜாயிண்ட் டைட்னஸ்னால வருதா, முழங்கால் மூட்டு வலி நம்ம ஆங்கிள் ஜாயிண்ட் டைட்னஸ்னால வருதா, இப்படிலாம் பார்க்கணும். அப்போ எந்த டைட்னால வருதோ அந்த டைட்டை ரிலீஸ் பண்ணணும்.
அப்போ ரிலீஸ் பண்ணும்போது முழங்காலுக்கு இடையே உள்ள ஸ்பேஸ் வந்து அதிகமாகிடும், முழங்கால் மூட்டு உரசாது. சிலருக்கு நம்ம ஸ்பெஷல் கிளினிக், அதாவது முழங்கால் மூட்டு தேய்மானதற்கு நம்ம இளையாங்குடி ஏகே பிசியோதெரபி கிளினிக். ஏன் அப்படின்னா நம்ம இந்த பிரச்சனைக்கு ட்ரை நீடிலிங் சிகிச்சை பண்ணுறோம். இந்த ட்ரை நீடிலிங் சிகிச்சையில் முழங்காலுகளுக்கு இடையே உள்ள ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பயிற்சி சொல்லி கொடுப்போம். அதாவது ஒரு கிலோ வெயிட்டோ 1.5 கிலோ வெயிட் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி ஹைட்டாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் முழங்காலுக்கு வந்து நீ ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன், அதாவது ஹைபர் சிட்டிங்கில் உட்காந்துக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா அருமையான ரிசல்ட்டு ஒரு 45 டேஸில் வந்துடும். சிலருக்கு சரியாகாமல் கூட போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு மட்டும், 100க்கு ஒருத்தருக்கு சரியாகாமல் போகலாம். ஏன் அப்படின்னா காம்ப்ளிகேஷன். அது என்ன காம்ப்ளிகேஷன்? முழங்கால் மூட்டு வலி தான் எல்லாமே சரியாயிருமே, அப்போ ஒரு சில பேஷண்ட்டுக்கு மட்டும் ஏன் சரியாகாதுன்னா அவங்களுக்கு போனி எரோஷன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முழங்கால் வந்து கீழே விழுந்திருப்பாங்க, அதை கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க. அங்கே வந்து சைனோவைட்டிஸ், அதாவது சைனோபிளியல் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும், போனி எரோஷன் ஆகிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணால் எலும்பு டாக்டர் போய் ஆப்ரேட் பண்ணியோ இல்லை பின்னோல் சர்ஜரி பண்ணியோ தான் சரி பண்ண முடியும். அதற்கு தகுந்த மாத்திரைகளை எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ 100ல் ஒருத்தருக்கு இது மாதிரி பிரச்சனையும் வரலாம். அதுவும் வந்து முழங்கால் மூட்டு வலி தான், ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு வேறு சிகிச்சை தேவைப்படும். அப்போ முழங்கால் மூட்டு வலியே பல்வேறு சிகிச்சைகளும் இருக்கு. அதே மாதிரி வந்து பல்வேறு மருத்துவ முறைகள் வந்து மாறுபடுது இந்த முழங்கால் மூட்டுக்கு. அதனால் டயக்னோசிஸ் கரெக்டாக இருந்தால் ஈஸியாக சரி பண்ணிடலாம். 100க்கு 90% முழங்கால் மூட்டு வலியை சரி பண்ணக்கூடியதே. அலட்சியம் வேண்டாம். நாங்கள் சொல்கிற மாதிரி முழங்கால் மூட்டு வலி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாவே சூப்பராக சரியாயிடும். சரி, சிம்பிளாக நம்ம முழங்கால் மூட்டு வலி வந்து இடுப்புலேருந்து தான் வருது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் நேராக படுத்துக்கிட்டு நம்மளுடைய ஹிப் ஜாயிண்டில் நீங்கள் 2 கையை வச்சிங்க அப்படின்னா ஒரு ஹிப்பு நார்மலாக இருக்கும், ஒரு ஹிப்பு இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கும். அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சிடும். அப்போ சமநிலையாக இல்லை நம்ம ஹிப் ஜாயிண்ட்டு. அப்போ அந்த அழுத்தம் முழங்காலுக்கு போகுது. அப்போ அதை ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சி அந்த ஹிப் ஜாயிண்ட்டை நார்மல் பண்ணிட்டோம்னாவே அருமையாக வந்து சரியாயிரும். நம்ம நார்மல் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹிப் ஜாயிண்ட்டு இன்டர்னல் ரொட்டேஷன் ஆகிட்டு மேலே தூக்குன மாதிரி இருக்கும். அப்போ மசில் லாக்ஸிட்டியாக இருக்கும். என்ன ஆகுன்னா உங்களுக்கு இந்த ஜாயிண்ட்டு பொசிஷன் ஆகாது. அப்போ இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். அப்போ இன்ஸ்டெபிலிட்டினால நீங்கள் நடக்க என்ன ஆகுன்னா அது அதிகமான ப்ராப்ளமாக மாற ஆரம்பிச்சிடும். உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது. இது மாதிரி இன்ஸ்டெபிலிட்டி உள்ள பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கையை ஊனி எந்திரிப்பாங்க, அப்புறம் கை வலியும் வந்துடும், தோள்பட்ட வலியும் வந்துடும். ஸோ இது மாதிரி ஒரு செயின் மாதிரி இந்த முழங்கால் வலி பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம ஆரம்பத்திலேயே கவனிக்கலைன்னா ஹிப்பு பாதிச்சிருச்சு, முழங்கால் பாதிச்சிருச்சு, அப்போ 2ம் பாதிச்சிருச்சுன்னா கீழே உள்ள ஆங்கிள் ஜாயிண்ட்டு. இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டு நமக்கு வந்து இந்த டார்சி ஃப்ளெக்ஷன் பிளாண்டார் ஃப்ளெக்ஷன் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக நடக்க முடியும். அப்போ இங்கே வலி வந்துருச்சுன்னா நம்ம ஒட்டுமொத்த பாடி பேலன்ஸு மாறிடும். பாடி பேலன்ஸ் மாறிடுச்சுன்னா நம்மளுடைய தண்டு உடம்பும் வளைஞ்சிரும். லேட்ரல் கர்வேச்சர், இது லேட்டரலாக வந்து வளைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடுப்பு வலியும் வந்துடும். அதை தொடர்ந்து இப்போ இடுப்பு வலி வந்துருச்சு, ஆங்கிள் ஜாயிண்ட் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, நம்மளுடைய அலைன்மெண்ட்டே மாறிடுச்சு, நம்ம பாஸ்டர் மாறிடுச்சு, நம்மளுடைய நடக்கிற தன்மை, உட்கார்ந்து எந்திரிக்கிற தன்மை எல்லாமே மாறிடுச்சுன்னா கழுத்து வலியும் வந்துடும். அப்போ நார்மலாக நம்ம ஒரு முழங்கால் மூட்டு வலியை சரியாக கவனிக்கலைன்னா அது ஒரு செயின் மாதிரி எல்லா நோயையுமே கொண்டு வந்துடும். அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயம், முழங்கால் மூட்டு வலின்னு அலட்சியமாக இருக்காதீங்க. ஒரே ஒரு சிகிச்சை வந்து எங்ககிட்ட செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சிகிச்சை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்காக எண்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.